அவங்க எல்லாரும் இந்த சமூகத்துக்கு நல்லது சொல்கிறவர்கள். அவங்க 2 பேரும். நாங்க 2 பேரும் இந்த ஊரை கெடுக்கிறவங்க. அப்படித்தான் இப்ப வந்த ப்ளூ சாரிக்காரங்கமா பேசியிருக்காங்க. அந்த மனுஷன் ஒரு சட்டை போட்டிருக்கிறார். அத பச்சை சட்டை அதுக்கு பச்சை கிளின்னு பேரா. இவ்வளவு அடுத்தவங்களை சாடி பேசினா மேடையில கூட இருக்கிறவருக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும்னு கூட எண்ணம் இல்லையே. நீங்க எப்படி மற்றவங்களுக்கு பொருளை கொடுக்க போறீங்க? சந்தோஷத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். 2மே கொடுக்க மனம் இல்லாத நீங்கள் பொருளை எப்படி கொடுப்பீங்கன்னு தான் எங்க அணியில கேட்கிறோம். நிறைய நபிகள், பைபிள், இந்த புத்தக கண்காட்சினா அதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுறது. படிச்சுட்டு வந்து பிரச்சனை என்னன்னா, நபிகள் நாயகம் கடவுள் கொடுத்த மாதிரி பிரிச்சு கொடுக்க சொன்னார். சிலருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, சிலருக்கு நிறைய கிடைச்சது. உண்மை. இப்ப நாங்க சொல்றது ஆக்சுவலான பிரச்சனை. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து நிறைய வச்சிருக்கிறவன் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ இந்த அம்மாவே சொன்னாங்கல்ல, இவர் தான் வளையல் கேட்கிறாரு, இவர் ஒரு வாத்தியார், சம்பளம் வாங்குறாரு, வீடு வச்சிருக்காரு, அது இருக்குன்னு. சரி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், பைபிள்ல இருக்குன்னு அவங்க சொன்னாங்கல்ல. இப்போ இங்க இருக்கிற யாருக்குமே அவங்க 2 பேரும் வளையலை கொடுக்க வேண்டாம். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வாசல்ல காலையில இருந்து வெயில்ல காஞ்சி கிடந்து நான் போய் உட்கார்ந்துக்கிடுவேன். வயசான இல்ல நம்ம இதை வேடிக்கையாவே சொல்ல வேண்டாம். நம்ம எல்லாருமே வசதியானவங்க. காலையில இருந்து கஞ்சி இல்லாம நிறைய பேர் இருக்கிறான். உங்ககிட்ட 2 உடை இருந்தால் ஒன்றை இன்னொருக்கு கொடுன்னு பைபிள்ல இருக்கு. ஏழைக்கு இறங்குறவன் தாங்கல்ல. உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு, நீங்க வளையல்னு கூட வேண்டாம், ஏதோ ஒண்ணு, ஒரு பர்ஸை கொடுங்க, உள்ள கொஞ்சம் பணத்தை வச்சு கொடுங்க. 2 இருந்தா தானே கொடுக்க சொன்னாரு, என்கிட்ட 7 இருக்கு. இதுதான் மனித மனம். இஸ்லாத்துல இப்போ ரம்ஜான் நடக்கிறது, ஜக்காத்துன்னு ஒரு வரி மாதிரி பிடிக்கிறாங்க. அதை ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி நபிகள் சொல்லி இருக்கிறார். இது மாதிரி எல்லா சமயமும் செய்கிறது. சமய ஒழுங்குகளுக்காக, நீதிகளுக்காக, சில வகை கட்டாயங்களுக்காக மனிதன் கொடுக்கிறான். ஆனால் உளப்பூர்வமாக கொடுப்பதில் மகிழ்கிறான்றத எங்க அணியில கேள்வி. அதை விட்டுட்டு பரிசு வருவதற்கு எழுதுகிறார்களா, இல்லை மன மகிழ்ச்சிக்கு எழுதுகிறார்களான்னு கேட்டாங்க. சார், மன மகிழ்ச்சிக்கு தாங்க எழுதுறாங்க. ஆனா பரிசுங்கிற அங்கீகாரம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்புறம் ஏன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களை, புக்கர் விருது பெற்றவர்களை எல்லாரும் பாராட்டுறாங்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் ஏற்கனவே மன மகிழ்ச்சியா இருக்காருங்க. விருது பெறுவதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னு எவனா சொன்னானா? இப்ப கவிதா ஜவஹருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னு வைங்க, பேச்சுக்கு வச்சுக்கோங்கய்யா. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் விருதுக்காக பேசவில்லை, நான் என் மக்களுக்காக பேசினேன். இந்த உதாரணம் எங்க கிடைக்கிற விருதையும் கிடைக்காம விட்டுருவார் போல இருக்கு. முதல் சம்பளம் அப்பா கிட்ட போய் ஒரு பையன் கொடுக்குறான்னா கொடுக்கும்போது மகிழ்ச்சியா, எவனும் கொடுக்கறது இல்லை இப்போ. அது அக்கௌண்ட்ல வேற போட்டுறாங்க. அப்படி இருந்தாலும் அவருக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றான். ஆனா உண்மையில யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பிள்ளை ஒரு 500 1000 கொண்டாந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான்னா அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. பெறுவதில் மகிழ்ச்சி தான் உண்மை. என்னத்தை சொல்லு, சிற்றரசன் பையன் நடவண்டி கொடுத்தானா புலவருக்கு, எதுக்கு ஓட்டிட்டு போறதுக்கா? அவரே கஞ்சி இல்லாம வந்திருக்காரு, அவர் பையன் நடவண்டி கொடுத்தானா, அப்ப யானையை கொடுத்துருக்கேன். சார், நிறைய கதைகள் கவிதைகள்லாம் நல்லா இருக்குங்க. அதெல்லாம் உண்மையான்னு பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு பொண்ணு ஆப்பிளை கடிச்சு காக்கா கடியா கடிச்சதான் 10 பேர் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் சொன்னா எவனுமே ஒத்துக்க மாட்டான். யாராவது காக்கா கடி வாங்கியிருக்கீங்களா?
அன்ஹைஜீனிக்னு வாங்க, எச்சின்றுவான். இந்த பழைய கதைகள்லாம் தயவுசெய்து விடுங்க. நம்ம ஊரில் பூதான இயக்கம்னு ஒன்று இருந்தது. வினோபா பாவேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நோக்கம் என்ன தெரியுமா? பணக்காரங்கிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது. அந்த இயக்கம் என்ன ஆச்சுன்றதை ஐயா அப்புறமா சொல்லுவார். அவன் கன்னியாகுமரிக்கு தெற்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. கடலுக்குள்ளே இருக்கிற நிலம், மலையில் இருக்கிறது, சொந்தமே இல்லாதது. ஏன்னா கொடுக்குற மனம் என்பது மிக குறைவு, யாருக்கும் கிடையாது. சரி, இப்போ அறிவை பெற வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நம்ம கூட்டத்துக்கு அந்த என்ட்ரன்ஸில் ஆளுக்கு 1 கிலோ அல்வா கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன்னு வைங்க. அவ்வளோதான். இருக்கிற கூட்டத்தை வருதி விடவா? வருகிற அனைவருக்கும் 1 கிலோ அல்வா வாசலில் தரப்படுகிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? முட்டி மோதி முண்டி அடிச்சு பெறுவதில் மகிழ்ச்சின்றதுனால தான் இலவசங்கள் கொடுக்கிற எல்லா இடத்துலையும் நெரிசல் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல பணக்காரங்க வேட்டி சேலை கொடுக்குறாங்கன்னு கவர்மெண்ட்டே கொடுக்குதுன்னா ஏன் நெரிசல் இருக்கு? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? எனக்கு இவ்வளோ அவசியம் இல்லைங்க சார். இவ்வளவு ஏன் அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்களையே இப்போ இந்த பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. நல்ல வசதியாக நம்ம ராஜ்குமார் மாதிரி, சரி வேண்டாம் அவரே பாவம், கவிதா ஜவஹர் மாதிரி வசதியானவங்க கூட போய் பொங்கல் பரிசை கியூல இருந்து வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க சொல்லுங்க? வாங்குவதுதான் சந்தோஷம் என்பதை சொல்லுவதற்காக வாங்குகிறார். அந்தம்மா பாவம், பால் பாண்டின்னு ஒருத்தர் கொரோனா காலத்திலே பணம் கொடுத்தாராம். அதை பார்க்குறவங்க என்ன சொல்றான்றீங்க? கொரோனா காலத்துல இவ்வளவு வருமானமான்றான். கொரோனா காலத்திலேயே ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசா? ஏன்னா எவனும் தெருவுக்கு வரல, அப்பவே இவ்வளவு காசுனா சாதாரண காலத்துல எவ்வளவு வரும்னு இவங்க கணக்கு போடுறாங்க. இந்த ஆளுகளை போய் கொடுக்க சொல்லுங்க. இன்னொன்னுங்க, கொடுக்கணும்ன்ற மனசு வரும்போது எதிர்பார்த்து கொடுக்கிறோம். நல்ல திருவள்ளுவர் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகைனார். இப்போ நான் ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தேன்னா அது மொய் எழுதுற மாதிரி. நான் இன்னைக்கு உங்களுக்கு 500 செஞ்சேன்னா நாளைக்கு எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் ஒரு 600 செய்யணும். இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது இந்த சாப்பாட்டுக்கு 300 போதும். நான் கூட தெரியாதனமா 500 எழுதலாம்னு நினைச்சேன். இந்த சண்டாலம் சரியா சோறு போடல, இதுக்கு 300 போதும் 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 போடு, 250 கூட எழுதலாம். இப்படி இருக்கிற உலகத்துல நீங்க போய் அடுத்தவருக்கு கொடுத்தால் மகிழ்ச்சி அப்படின்றீங்க. ரேவதி நல்ல கதையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு வெளிநாட்டுக்கார ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கான். இப்போ 2 குழந்தைங்க வெளியே இருந்திருக்கு. கடைசியில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அந்த ஹோட்டல்காரர் என்ன சொன்னார்? மனிதாபிமானத்துக்கு பில்லு போடுற மெஷின் எங்ககிட்ட. அவ்வளோ நேரமும் அந்த 2 குழந்தையும் கண்ணாடிக்கு வெளியே தான் இருந்திருக்கு. அப்போ இந்த மனிதாபிமானத்துக்கு பில்லு போடுற மிஷின் எங்கே போச்சு? எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் சோறு போட்டோடனே இவரும் சேர்ந்துட்டார் கூட்டத்தில் சேர்ந்து ஏதாவது செய்வானே தவிர தனிப்பட்ட முறையில் முன் எவன் செய்கிறான்னு கேட்டால் சார். இன்னொன்று, அவங்க பர்த்டேக்கு அனாதை இல்லத்துக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு அதில் 2 கருத்து இருக்குங்க. பர்த்டேக்கு அனாதை இல்லங்களுக்கு நிறைய பணம் கொடுங்க, முதியோர் இல்லங்களுக்கு பணம் கொடுங்க. ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற இல்லத்துக்கு உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கேக்கு வெட்டாதீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளைகள் இதுக்கு அப்பா அம்மா இருக்கிறதுனால தான் இப்படி கொண்டாடுறாங்க, எங்களுக்கு இல்லையேன்னு மனசளவில் வருத்தப்படும். நீங்கள் சாப்பாடு போடுங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வயதானவர்கள் இருக்கிற இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஆனால் அந்த சிறு குழந்தைகள் இருக்காங்கல்ல, கைவிடப்பட்ட பிள்ளைகள், அதுவே கர்ணனை கைவிட்ட மாதிரி பரிதாபமாக இருக்குது. அது நெத்தி சுட்டியை எடுத்து கொடை கொடுத்துட்டான். அவங்க அம்மாவே அதை விட்டு போயிடுச்சு. கர்ணன் கதையே நொந்து கிடக்கு. கடைசியில் துரியோதனை சேர்த்துக்கிட்டான். என்னத்த சொல்ல. மம்முட்டி நான் வாங்கிய தேசிய விருதை விட எது சிறந்ததுனாரு? 2 ரூபா. அப்பவும் 2 ரூபாய் பெற்றதைத்தான் சிறந்ததுன்னு மகிழ்ச்சி அடைந்தாரே தவிர,
சார் ஐயா பத்மஸ்ரீ விருது வாங்கினார். விருது தந்தவருக்கு சந்தோஷமா, வாங்கியவருக்கு சந்தோஷமா? ஏன்னா அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன். ஒரு 150 பேருக்கு விருது கொடுத்தாங்க. அவ்வளோ பேருக்கு ஜனாதிபதி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு அது கடமை. வந்தவங்க யார் எவருன்னு அவருக்கு தெரியுமானே கூட தெரியாது. ஆனால் வாங்குறவங்களுக்கு, குடும்பத்துக்கு, நம்மளை மாதிரி தமிழ் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமே தவிர, இப்போ பெறுவதில் சந்தோஷமா, கொடுக்கறதில் சந்தோஷமா? என்னத்தை சொல்றது? பாரதி வேட்டி துண்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தாராம். அன்னைக்கு அவங்க வீட்டில் செல்லம்மா என்ன பண்ணி இருக்கும்ன்றீங்க? நீ மனுஷன் தானா? எவனோ ஒருத்தர் வேட்டி கொடுத்துருக்கான், அதையும் கொண்டு போய் தெருவில் கொடுக்குறீங்க, சொல்லுவாங்களா இல்லையா? சார் நம்ம ஊரில் 16 பேர்கள்னு சொன்னாங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வழமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம். யார் யாரு? அன்பு அகலாத மனைவி, இருக்கட்டும். தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை. இவ்வளவு சரியா இருந்தா அப்புறம் தடைகள் வராத கொடை. அதோட பக்கத்துல வச்சாரு தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, துயனின் பாதத்தில் அன்பு. இத்தனையும் நிதியம் தொலையாது இருக்கணும். நான் நிறைய கொடுக்குறேன்னு என் மேல இன்கம் டாக்ஸ் ரெய்டு வராம இருக்கணும். ஆமாங்க சார், பழனியில் இது நடந்தது. ஒருத்தர் 70வது பிறந்த நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இலவச வேட்டி சேலை அன்னதானம்னு வச்சார். பெருங்கூட்டத்தில் 2 பேர் மிதிப்பட்டு இறந்து போனான். இது நிஜமாக பத்திரிக்கையில் படித்தேன் நான். போலீஸ் வந்தது, உன்னை யார் இதெல்லாம் கொடுக்க சொன்னது? ஒழுங்காக ஏற்பாடு பண்ணாமல் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் கொடுத்துருக்காருன்னு 70வது பிறந்த நாள் அவரை கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு. அவரையும் அவர் மனைவியும் அங்கே உட்காந்துருக்கு. அந்த அம்மா சொல்லு, 70 வருஷமா உனக்கு அறிவே இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், பெத்த புள்ள காலில் விழுந்தா 10 ரூபாயை கூடியான்னு. நீ தான் என்கிட்ட நிறையா இருக்கு, நான் ஒரு நல்ல ஆசிரியர், வெட்டியானுக்கு கூட பணம் தருவேன். நடக்கிற விஷயமா பேசுங்க. 2வதுங்க, உங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன், தருவதற்கு மனம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? சார் நம்ம கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஓட்டு, தர வேண்டியது என்ன? அதுக்கு எதிர்பார்க்கிறோமா இல்லையா? கொடுத்தா தான் போட்டுவோம். அதுவும் இடைத்தேர்தல் வருதுன்னா எல்லாம் கொண்டாங்கன்றோம். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்க ஒரு ஓட்டுங்க, 5 கட்சி நிற்கிது, யாராவது ஒருத்தருக்கு தானே போடணும். ஆமாம். இப்போ நான் நேர்மையான மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லணும்? அண்ணே ஒருத்தருக்கு தான் போடணும், அவர்கிட்ட வாங்கிட்டேன். முதல்ல வாங்குறதே தப்பு, ஜனநாயக கொலை. ஆமாம். நீங்கள் எல்லாரும் கொடுக்காதீங்கன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னானா? ஐயா எதுக்கு சொல்கிறான்? ஊரெல்லாம் வாங்குறாங்க, அப்புறம் நாங்கள் மட்டும் ஏமாளி போய்களா? நல்லா இருக்கா? என்ன மனநிலை? எவ்வளவு கிடைத்தாலும் போதாது என்று இருக்கிறவர்களுக்கு பெறுவது போதாதுன்னு தான் இருப்பான். மனுஷன் மனம் அப்படித்தான். அவங்க சொல்றாங்க, இவர்களுக்கு பேராசை இருக்கிறது, பேராசை இருக்கிறது. எல்லாருக்கும் தான் இருக்கு. யாருக்கு நிறைவு வரும் சொல்லுங்க? அம்பானிக்கு வருமா? இத்தனை 1000 கோடி வச்சிருக்கோம்னு எவனாவது சொல்லியிருக்கானா எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு? சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சார் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்கல்ல, ஏன் ஆடி மாசம் போறீங்க கடைக்கு? தள்ளுபடி வீட்டில் ஆடி ஆடி ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ. நம்ம வாங்குறது ஒன்று தானம்மா. அந்த 2 பெண்கள் அந்த அணியில் பேசுறீங்களே, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எங்கள் கூட வரும்போதே ஓடிடுறாங்கய்யா கடைக்கு. வெளியே சொல்கிறாங்க, அந்த கடையில் தான் நிறைய எக்ஸ்ட்ராவாக தர்றாங்க, டிஸ்கவுண்ட்லாம் தர்றாங்க. கொடுத்த காசுக்கு கொடுத்த கடைக்கு கூட்டம் போகுதா? டிஸ்கவுண்ட் கொடுத்து அப்படின்னா வாங்கணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. ஆண்கள், இதை நான் ஒரு இதாகவே சொல்கிறேன், பெண்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை போய் வீட்டில் தேடி பாருங்க. எல்லா பெண்கள்கிட்டையும் பரிதாபமாக கேட்குறேன், போன வருஷத்து கேக்கு உள்ள தூங்குதா இல்லையா?
எப்பயோ வந்த ஒரு சாக்லேட் ஒரு ஓரமா எறும்பூரி கிடக்கும். ஏன் அதை யாருக்காவது கொடுக்கணும்னு தோணலை? உங்க எல்லார்ட்டையும் பணிவா கேட்குறேன், உங்க வீட்டில் வேலை செய்யறவங்களுக்காவது கொடுங்களேன். நம்ம எப்படி கொடுக்குறோம் தெரியுமா? எதெல்லாம் மீந்து போனதோ, எதெல்லாம் வீணா போனதோ, கிழிஞ்சு போனதோ. இந்த சுனாமி எல்லாம் வந்தப்போ எல்லாரும் என்ன கொடுத்தாங்க கவனிச்சிங்களா? கிழிஞ்ச டவுசர், கிழிஞ்ச வேட்டி. அந்த கரையோடு இருந்தவெல்லாம் பணக்காரனா வாழ்ந்தவங்க ஒரே நாளில் சுனாமியில் அடிபட்டு போனான். இவங்க கிழிஞ்சதே கொடுத்து விட்டுருக்காங்க. எது சிறந்ததோ அதை கொடுப்பது தான் கொடையை தவிர, எது வீணானதோ அதை கொடுப்பது கொடை அல்ல. கொடுக்கிற மனம் அந்த 2 பேருக்கு இருக்கான்னு கேளுங்க. என்ன அந்த மனுஷன் பாவம், ஒரு வாத்தியார். இவர் இதையெல்லாம் படித்தாரா? எழுதி போட்டதை படித்தார். அவர் எழுதி போட்டதை படித்தார். நீங்க எல்லாரும் எழுதி வச்சா படிச்சீங்க? ஏதோ கம்பருக்கு பேத்தின்னு நினைப்பு. நிறைய கதை சொல்லியிருக்காங்க சார். பெரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கு ஏழுமலைன்னு ஒருத்தர் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு. சார் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறவர் ஏதோ ஒரு கடமையில் போடுறாரு. ஆனால் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? சொல்லுங்க. இங்கேருந்து பெரும்பாக்கத்துக்கு நடந்தே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அது லேடிஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பஸ்ஸில் ஏறினா பிரிதானே. வாங்கடி வாங்கடி 10 ரூபாய்க்கு சாப்பாடும் போடுறாங்க, பஸ்ஸும் பிரி மொத்தமாக போகும். என்னையா நடக்குது? இலவசங்கள் பெருகி இருக்கிறது. காரணம், மக்கள் விரும்புகிறார்கள். எது எங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மக்கள் விரும்புகிறார்கள். பெறும்போதுதான் மகிழ்ச்சி. அதனாலதான் எல்லா செல்வங்களையும் பெருகன்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. யார்கிட்டயாவது காலில் 16 பெற்று இப்போ கவிதா ஜவஹர் ஐயா காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு வைங்க. ஐயா என்ன சொல்லணும்? 16 பெற்று நிறைவாழ்வு வாழ்கன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றாருன்னு வைங்க. அடுத்த முறை காலில் விழுவாங்களா? இதுதாங்க உண்மை. உலகத்தில் யாருக்கும் மற்றவருக்கு கொடுப்பதில் பெரிய விருப்பம் இல்லை. வாங்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. தரம்ன்றதே கிடையாது. அது விற்கிறதுனால தான் எல்லாரும் வாங்குறாங்க. நாங்கள் யதார்த்தத்தை பேசுகிறோம். கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது இந்த தலைப்பில் பேசலை. யாருக்கு அதிக மகிழ்ச்சி? வாங்கும் போதா கொடுக்கும் போதா? சும்மா இப்படி கையை முன்னாடி வைக்கிறாங்க, கடவுள் நமக்கு காலில் நிற்கிறாரு, இதெல்லாம் கதை சொல்லலாம். கடவுளே வரட்டும், நம்ம கொடுப்போமாக்கும். சார் இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த கோயிலில் போய் பைய இப்படி கையை எடுத்து நீங்கள் காணிக்க போடுறீங்களா? உண்டியல்ல எடுத்து பிதிக்கு பார்த்து எவ்வளவுன்னு போடுறீங்களா? அதை சொல்லுங்க. கடவுள் தானேங்க அவங்க சொன்னார்ல. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், பெரிய உண்டியல் இருக்குது. நம்ம போனோடனே என்ன செய்யணும்? பையிலிருந்து அப்படியே எடுத்து யோசிக்காமல் போடணும். எடுத்து பார்த்து 500 ரூபாயா? சேச்சே 50 ரூபா இருக்கா? அந்த அம்மா உடனே பக்கத்தில் 50 எதுக்கு? 10 போடும். இல்லைன்னா வீட்டில் 10 போடும். அதான் உண்மை. இங்கே 10 போட்டால் வீட்டில் 10 போடும். இதுதான் நெருக்கடிங்க. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். உதார குணம் இருக்கிறவர்கள் நல்லவர்கள் தான். ஆனாலும் சின்னதாக வலி இருக்கும். பூக்கள் சிரிக்கின்றன, பூக்களை பறிக்கும் போது சிரிக்கின்றன. அதனால் நீங்களும் உதவி செய்யுங்கள். நாங்கள் அந்த அம்மா கவிதாயினி. ஏன் அப்ப சிரிச்ச பூ எப்ப அப்புறம் ஏன் வாடுது? பூவை பறிச்சிருங்க, அப்ப சிரிக்குது. வாங்கி வச்சோடனே வாடி போகுது. அதுக்கே கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். சும்மா பெரிய பேச்செல்லாம் பேசலாம், உண்மை அது அல்ல என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.